பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு நீதி கிடைக்கக்கூடிய வகையில் இந்தியா தரப்பில் இருந்து பாகிஸ்தானோட 9 நிலைகள் மீது குறிவைத்து துல்லிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற இந்த துல்லிய தாக்குதல் மூலமாக இந்திய படை வீரர்கள் நாட்டிற்கு பெருமை தேடி தந்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டிருந்தார். இந்த தாக்குதல் தொடர்பாக உலக நாடுகளிலிருந்து பல்வேறு தரப்பிலிருந்தும் இந்தியாவிற்கு தொடர்ந்து ஆதரவு குரல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. தீவிரவாத நிலைகள் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் அப்படிங்கிறது தீவிரவாதத்தை அழிப்பதற்கான ஒரு தொடக்கம் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருந்தாங்க. இது தொடர்பாக நிறைய அரசியல் பிரமுகர்கள், சினிமா நட்சத்திரங்கள்னு தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்காங்க. மிக முக்கியமாக ரஜினி உட்பட, இளையராஜா உட்பட சில முக்கியமான பிரபலங்கள் இந்த தாக்குதல் தொடர்பாக சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் கவனம் பெறக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம்னா, முதல்ல நடிகர் ரஜினிகாந்த் இது தொடர்பாக தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் தெரிவிச்சிருக்கக்கூடிய விஷயத்தில், த ஃபைட்டர்ஸ் ஃபைட் பிகின்ஸ், நோ ஸ்டாப்பிங் அன்டில் த மிஷன் இஸ் அக்கம்ப்ளிஷ்ட். அது மட்டும் இல்லாமல் த என்டையர் நேஷன் இஸ் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் நரேந்திர மோடியை டேக் பண்ணி இந்த ஸ்டேட்மெண்ட்டை அவர் போட்டிருந்தார். இது கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அதாவது உண்மையான அந்த போர் அப்படிங்கிறது, பதிலடி அப்படிங்கிறது தொடங்கி இருக்கு. இது அந்த தீவிரவாதத்தை அழிக்கிற வரைக்கும் இது நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறத குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. இதுக்காக நாடு எப்போவுமே இந்திய ராணுவப்படை தரப்பிலும் இருக்குது அப்படிங்கிறதையும், தன்னுடைய ஆதரவு இருக்குது அப்படிங்கிறதையும் ரஜினியினுடைய ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்க முடியுது. மிக முக்கிய ஒரு நபராக இருக்கக்கூடிய நடிகர் ரஜினிகாந்தினுடைய ஒரு கருத்து அப்படிங்கிறதுமே இந்த நேரத்தில் இந்தியாவினுடைய ஆதரவு நிலைப்பாடை எந்த அளவுக்கு பிரதிபலிக்கிறதா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடிகிறது. அடுத்தபடியாக நிறைய ஆதரவு விஷயங்கள் இருந்தாலும் அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஏஆர் ரகுமான், இளையராஜா உள்ளிட்ட சில முக்கியமான பிரபலங்களும் இதுக்கு ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. இளையராஜா மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி அப்படிங்கிற ஒரு கருத்தை டேக் பண்ணி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டிருந்தார். இது மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஆப்ரேஷன் சிந்தூருக்கு தொடர்பாக அவர் தன்னுடைய வாழ்த்துக்களையும் சொல்லியிருந்தார், நிகழ்ச்சியை சொல்லியிருந்தார். இந்த விஷயம் அப்படிங்கிறதுமே கவனிக்க வேண்டியதாக இருந்தது. இந்திய ராணுவ படைக்கு பாராட்டு தெரிவிக்கக்கூடிய வகையில் இளையராஜாவினுடைய அந்த கருத்து அமைந்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாடு எடுக்கக்கூடிய முடிவுக்கு பின்னாடி தான் ஒரு மக்கள் இருப்பாங்க, மக்களினுடைய பலம் ஒரு நாட்டிற்கு எப்போதுமே இருக்கும், அதனுடைய ஆதரவு இருக்குங்கிறதையும் மறைமுகமாக பிரதிபலிக்கக்கூடியது தான் இந்த கருத்தாக இருந்தது. நடிகர் தனுஷ் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டிருந்தார், ஆர் கண்ட்ரி ஸ்டாண்ட்ஸ் யுனைடெட் அகெயின்ஸ்ட் டெரர். தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியாவின் ஒற்றுமை பிரதிபலிக்கக்கூடியது தான் இந்த ஆபரேஷன் சிந்தூர் அட்டாக் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தார். ப்ரௌட் ஆஃப் ஆர் ஆர்ம்டு ஃபோர்ஸ், இந்திய ராணுவப்படையும் விமானப்படையும் நினைத்து நான் ரொம்ப பெருமைப்படுறேங்கிறதையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். சிவகார்த்திகேயனுடைய அந்த பதிவு அப்படிங்கிறதுமே கவனம் ஈர்க்கக்கூடியதாக இருந்தது. அவர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் இந்த சிந்தூர் ஆப்ரேஷனை குறிப்பிட்டு என்ன போட்டிருந்தார் அப்படின்னா, அதை டேக் பண்ணி ஹேஷ்டேக் ஆப்ரேஷன் சிந்தூர்னு போட்டு திஸ் இஸ் த ஃபேஸ் ஆஃப் த இந்தியன் ஆர்மி அப்படின்னு போட்டு ஜெய்ஹிந்த் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தார். அது இந்த எல்லா பதிவுகள்லையும் பார்க்கும் பொழுது ஏஆர் ரஹ்மானோடது சற்று வித்தியாசமாக இருந்தது. அதாவது ஒரு புறா, அதை குறிப்பிடக்கூடிய ஒரு சிம்பிள் ஹார்ட், அதுக்கப்புறம் இந்திய தேசிய கொடியை போட்டிருந்தாரு. அமைதியை குறிக்கக்கூடிய புறா அந்த சின்னத்தையும், அன்பை பிரதிபலிக்கக்கூடிய இதய அந்த அடையாளத்தையும், தேசிய கொடியும் குறிப்பிட்டிருக்கிறார், இந்தியாவையும் குறிப்பிட்டிருக்கிறார். ஸோ இதுவுமே மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவும் பார்க்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா, இசைஞானி இளையராஜாவினுடைய அந்த ட்விட்டர் பதிவு அப்படிங்கிறதுமே மிக முக்கிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக தீவிரவாதத்திற்கு எதிராக இந்திய படைகள் மேற்கொண்ட இந்த தாக்குதல் அப்படிங்கிறதுக்கு இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பு மக்களும் இதற்கு ஆதரவாக, நாட்டு மக்கள் இந்த விஷயத்திற்கு ஆதரவாக நிலைப்பாடோடு இருக்காங்கிறத பிரதிபலிக்கிற மாதிரி சில முக்கியமான செலிபிரிட்டிஸினுடைய, சில முக்கியமாக பிரபலங்களாக இருக்கக்கூடியவர்களுடைய கருத்துமே கவனம் ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி மற்ற உலக நாடுகளினுடைய தலைவர்கள் கூட இந்தியாவிற்கு முழு ஆதரவை தெரிவிப்பதாகவும், அவர்கள் தரப்பிலிருந்து இருக்கக்கூடிய அந்த விஷயங்களையும் தன்னுடைய கருத்துக்களாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு தீவிரவாதத்தை அழிப்பதற்காக தொடக்கமாக இது இருக்கும், அந்த நடவடிக்கையாகத்தான் இதை பார்க்கிறோம். இது தொடர வேண்டும், தீவிரவாதத்தை முற்றிலுமாக இந்தியா அழிப்பதற்கான நடவடிக்கைகள் தொடரணும் அப்படிங்கிறத பாதிக்கப்பட்ட அந்த ஹிமான்ஷி நர்வால் அந்த பெண்மணி குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த நிகழ்வுக்கு பிறகாக அவங்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதுமே மிக முக்கியமானதாகவும் பார்க்கப்பட்டது. ஒட்டுமொத்தமாக பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு நீதி கிடைக்கக்கூடிய வகையில் இந்த தாக்குதலை, பாகிஸ்தானினுடைய தீவிரவாத நிலைகள் மீதான தாக்குதலை இந்திய படைகள் முன்னெடுத்திருப்பதாகத்தான் பார்க்கப்படுது.